பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, த ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன். மனிதனோட உருவாக்கத்தோட வரலாறை பத்தி முழுசா பார்ப்போம். ஆதியாகமம் 1:1 இருந்து ஆதியாகமம் 2:4 வரைக்கும் உள்ளதுதான் இந்த ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன். இதுல என்ன நடக்கு அப்படின்னா, முதல்ல பூமி படைக்கப்பட்டதுல இருந்து ஆதாம் படைக்கப்பட்ட வரைக்கும் இருக்கிற வரலாறை இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். இப்போ ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பைபிள்ல. இப்போ இந்த ஆதியிலே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த பிகினிங் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல, அதுதான் அதுல இருந்து தான் ஆரம்பம். இது இந்த பூமியோட வரலாறு, மொத்தத்தில் இந்த கேலக்சியோட வரலாறோ இல்லை மொத்த வரலாறோ கிடையாது. இந்த பூமியோட வரலாறு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவ ஆவியினால எழுதப்பட்ட இந்த விஷயம். ஸோ இந்த ஆதியிலே அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு இணையான ஒரு வார்த்தைனா அனாதிங்கிற வார்த்தை. ஆதிக்குன்னா அதுக்கும் முன்னாடி. அனாதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதி, அதாவது தொடக்கத்துக்கும் முன்னாடி, அதை முதல்ல அதுதான் ஆரம்பமே அப்படிங்கிறது. அது கடவுளோட ஆரம்பம். அதை குறிப்பிடல பைபிள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு அப்படி இருக்கு. இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்ன உடனே ரெண்டாவது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 2வது வசனத்துல இருக்கு. இப்போ ஒழுங்கின்மையுமா இல்ல வெறுமையுமா தேவன் உருவாக்குவாரா அப்படின்னா அது கிடையாது. தேவன் ஒழுங்கின்மையா உருவாக்குற தேவனும் இல்லை, வெறுமையா உருவாக்குற தேவனும் இல்லை. அவர் ஒழுக்கத்தின் தேவன். அப்போ என்ன அப்படின்னா, த எர்த் இஸ் நாட் ஃபார்ம்லெஸ். ஃபார்ம்லெஸ்னா உருவாக்கப்படல. ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வணையறதுக்கு முன்னாடி களிமண்ணால் அந்த மண்ணை முதல்ல பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த சக்கரத்தின் நடுவில் வைப்பார். அதே மாதிரி இந்த கிரியேஷனை பொறுத்தளவுக்கு இந்த பூமியை உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த களிமண் மாதிரி அந்த மண்ணா கொண்டு அந்த சக்கரத்துல வச்சதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பூமியோட கிரியேஷன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு விஷயங்களை உருவாக்கிக்கிட்டே வராரு. இதுல இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி தேவன் நிறைய மொழிபெயர்ப்புகள்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு இருக்கு. அதாவது வானங்கள் பன்மையிலையும் பூமி ஒரு பூமியும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வானங்கள் பன்மையில் அப்படின்னா தாவீது நிறைய இடத்துல வானத்தை பத்தி சொல்லும் போது வானங்கள் உங்களுடைய கிரியை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி. கிரியேஷன்லயே 3வது நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னா தேவன் ஒரு ஆகாய விரிவை உண்டாக்கி ஆகாய விரிவுக்கு மேல இருக்கிற ஒரு ஜலமும் சாதாரணமா பூமியில வெட்டாந்தரையில இருக்கிற ஒரு ஜலமும் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிப்பார். அப்போ இந்த வானங்கள் அப்படிங்கிறது இது மல்டிபிள், அது சிங்கிள் கிடையாது, அது ப்ளூரல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது ஒருத்தன் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி 3 வானங்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வானங்கள் அப்படிங்கிறது பன்மை, பூமிங்கிறது ஒண்ணுதான். மனுஷன் வாழ்றதுக்கு ஏற்றதா உருவாக்கப்பட்டது ஒரே ஒரு பூமி தான், அந்த பூமி தான். ஸோ வானங்கள் அப்படிங்கும் போது நம்ம இங்க இருந்து பாக்குறோம் அந்த ஸ்பேஸ், அந்த இடப்பட்ட காலங்கள். இப்போ ஒரு நட்சத்திரம் பாக்குறோம், அது எத்தனையோ கோடி கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து இருக்கு, ஆனாலும் சின்னதா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கடவுளோட இருப்பிடம் இருக்குல்ல, அவர் அங்க இருக்காரு, அவரால் நம்ம பூமியை பார்க்க முடியும். ஸோ அந்த நம்ம நட்சத்திரத்தை பார்க்க முடியும்னா அவர் ஒரு இடத்துல இருந்து நம்மளை பார்க்க முடியும். இது இந்த ஒரு கிரியேஷன், இந்த வானங்கள், இந்த ஸ்பேஸ், இந்த கண்ணால நம்மளால பார்க்க முடியுது பாத்தீங்களா இந்த இது. ஆனா இப்போ உள்ள சயின்டிஸ்டுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நாங்க பூமியை மாதிரி இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிக்க போறோம், அது பூமியை மாதிரி இருக்கும், வாழை ஏற்றதான சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. கடவுள் சொன்னா அது சொன்னதுதான். தேவன் பூமியை உருவாக்கி இருக்கிறதுக்கு மனுஷன் வாழ்றதுக்கு ஏற்றதா உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு பூமி நம்ம பூமி மட்டும்தான். நீங்க செவ்வாய் கிரகத்துல போய் தலையில நின்னாலும் சரி, இல்ல புதன் கிரகத்துல போய் புதையில எடுத்தாலும் சரி, என்ன எடுத்தாலும் ஒரு கதையும் நடக்காது. ஏன்னா தேவன் மனுஷனுக்குன்னு சொல்லி வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமியை தான் இங்க உருவாக்கினா, இந்த பூமியில இருக்கிற ஒரு பூமியையே இங்க பாதுகாக்க வைக்க வழி இல்லாம இருக்கு. ஒரு சுற்றுச்சூழல் மாசுபாடா, ஒரு சுத்தமா இங்க இருக்கிற பூமியே நீங்க நல்லா வைக்கல, இன்னொரு கிரகம் சுத்தமாக்கறக்கா போறீங்க? இருக்கிற பூமியை நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டாலே அதுவே போதும். நீங்க இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பூமியே சொர்க்கமா தான் இருக்குது. ஏன்னா கடவுள் படைக்கும் போது அப்படிதான் படைச்சாரு. இதை விட்டுட்டு இங்க கஷ்டப்படுறவனெல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கிற கஷ்டப்படுறவனெல்லாம் இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இங்கன்னு ஒருவேளை சாப்பாட்டுக்குள்ளவங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்க வழி இல்லாம ஒரு ஆளே அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்க போய் செவ்வாய் கிரகத்துல குடியேற போறோம், புதன் கிரகத்துல குடியேற போறோம் அப்படின்னா ஒரு கதையுமே நடக்காது. அது வேஸ்ட். நீங்க ட்ரை பண்றது வேஸ்ட். பல லட்சம் கோடி அதுக்காக எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒண்ணு செலவு பண்ணிடுறதுக்கு பதிலாக இங்க பக்கத்துல இருக்கிறவனை ஹெல்ப் பண்ணி அவனுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துறதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையோட. இந்த 2 வசனங்களுக்கு அப்புறம் தேவன் அடுத்தடுத்த நாட்கள்ல ஒரு 7 நாட்கள்ல 6 நாட்கள்ல ஒரு இந்த பூமியை ஃபுல்லா உருவாக்கி முடிக்கிறார். இதுல நடக்கிற முக்கியமான விஷயம் தான் கிரியேஷன்ஸ்.
இப்போ முதல்ல தேவன் இது வந்து அதான் ஆதியாகமா 1:1, 1:2 இந்த அதிகாரம். இந்த 2வது அதிகாரத்துல இருந்து 3வது வசனத்துக்கு போகும்போது இந்த மண்ணு இப்படி ஒரு ஷேப்ல இருக்கு. இந்த ஷேப்பை பாக்குறாரு, அவருக்கு வந்து அதுல எதுவுமே தெரியல. என்ன, ஏன்னா அது ஒரு இருட்டா இருக்கு, எம்டியா இருக்கு, அதுல எதுவுமே தெரியல. அப்போ முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாகுது. இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தில் உள்ள மகிமையின் வெளிச்சம் தான் முதல்ல இந்த பூமியில பிரகாசிக்கு. இப்போ முகத்துல, அதாவது பூமியில பிரகாசிச்ச உடனே பூமியை பாக்குறாரு, பூமி ஃபுல்லா வெறும் தண்ணியால சூழப்பட்டிருக்கு. அதுதான் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி. பூமி வந்து இருள தான் இருக்கு. முத நாள் என்ன உருவாக்குறாரு அப்படின்னா வெளிச்சம் உருவாக்குறாரு. பூமியை பாக்குறாரு, இருட்டா இருக்கு. நாள்ல வெளிச்சம் உருவாக்குறாரு. வெளிச்சத்தை பார்த்த உடனே அங்க என்ன இருக்குன்னா, வெளிச்சம் வந்து நல்லது, ஏன்னா வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லிட்டு வெளிச்சத்தை தனியா அதுக்கு வந்து பகல் அப்படின்னு பெயரிடுறாரு. இன்னொன்னு, வெளிச்சம் ஒரு பக்கம் வெளிச்சம், இங்கிட்ட இருந்து வெளிச்சம் பிரைட்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இருட்டா இருக்கும், அதுக்கு பேரு இருட்டு. ஸோ ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்னும் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சூரியனும் சந்திரனும் உருவாக்கப்படலை. டே 1 ஆஃப் கிரியேஷன்ல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாச்சு. அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் வெளிச்சம். இன்னும் சூரியனும் சந்திரனும் உருவாக்கப்படலை. சூரியன் பூமியை சுத்துதா இல்ல பூமி சூரியனை சுத்துதா, இந்த மாதிரி சயின்டிபிக்கலா நான் வரல. ஆனா முதல்ல பூமி உருவாக்கப்பட்டுச்சு, 3வது நாள்ல தான் சூரியன சந்திரன் உருவாக்கப்பட்டுச்சு. இது பைபிளோட வரலாறு. இப்ப 2வது நாள், இது நாள் நடக்குது வெளிச்சம். இப்ப தேவன் வந்து இருள்னு பேரிடுறாரு, பகலுக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லி பேரிடுறாரு. இது நாள் முடிஞ்சது. 2வது நாள் இப்போ வெளிச்சம் அடிச்சாச்சு, பார்த்தாச்சு, அதுக்கு பேரிடுறாரு. எல்லா விஷயத்திலையும் ஒரு விஷயம், தேவன் உருவாக்குவாரு, அது நல்லதுன்னு காண்பாரு. ஏன்னா அவருக்கு பார்ப்பாரு, இது அழகா இருக்கு, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. டே பை டே இதுதான் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த டே பை டேங்கிறது 24 hours கிடையாது. தேவனுடைய பார்வையில ஒரு நாள் வந்து 1000 வருஷமாவும் இருக்கலாம். இந்த 1வது நாளுக்கு 2வது நாளுக்கும் இடையில 1000 வருஷ காலம் இருக்கலாம். ஏன்னா தாவீதை வந்து அரசனா அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாளே அவன் அரசனாகல. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், அப்புறம் யுத்தத்துக்கு போனான், ஒரு நார்மலா சோல்ஜரா இருந்தான், அப்புறம் தளபதி ஆனான். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் ராஜாவாகும்போது அவ்வளோ வயசு, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு வந்து கொடுத்துதான் கொண்டு போய் வச்சாரு. ஸோ உண்டாக கடவுது அப்படின்ன உடனே அது உருவாகும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கிரியேஷன் ஆஃப் டைம். பூமி உருவாகி எத்தனை லட்சம் வருஷங்கள்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்றாங்க. தேவன் பூமி உண்டாக கடவுள்னு சொல்லிட்டாரு, அது உருவாகிறதுக்கு எத்தனை காலம் ஆச்சோ ப்ரோட்டோ ஹிஸ்டரி நமக்கு இல்லை. அதாவது வரலாற்றுக்கும் அந்த பூமி உருவானதுக்கும் முற்பட்ட காலம் எப்படி ஆர்ஜின் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோமே தவிர, இது எல்லாமே அவர் மூலமா தான் உண்டாச்சு. இப்போ வானத்தை வந்து 2ஆ பிரிக்கிறாரு. எப்படின்னா, பாக்குறாரு பூமி ஃபுல்லாக தண்ணியா இருக்கு. இப்போ வானத்தை 2ஆ பிரிச்சு வானத்திற்கு மேல, அதாவது இப்ப நம்ம பார்க்கணும்னா இந்த ஸ்கை, இதுக்கு மேல ஒரு தண்ணியாகவும், இந்த வெட்டாந்தரை, இந்த பூமி இருக்குல்ல, நம்ம இருக்குது பூமிக்கு மேல, லேண்டுக்கு மேல, இதுக்கும் நம்ம வானத்துக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸுக்கு மேலதான் மேகங்கள் இருக்கு. இந்த மேகங்களுக்கு மேல ஒரு தண்ணீர் இருந்துச்சு, ஒரு லேயர் இருந்துச்சு. இந்த லேயர் வந்து நோவா காலத்து வரைக்கும் அந்த லேயர், இந்த ஓசோன் படலம் ஓட்டன்லாம் சொல்றாங்களா, அதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதோட கான்செப்டையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த லேயர் தான் அப்படின்னா சூரியன்ல இருந்து வர புற ஊதா கதிர்கள் வந்து பெரிய லேயரா இருக்கும். அது ஏன்னா தேவன் வந்து தண்ணீரை வந்து 2ஆ பிரிச்சு ஒரு பாதியை அங்கேயும் ஒரு பாதியை பூமியிலையும் வச்சிருந்தார். இந்த ஒரு பாதியை பூமியில வச்சிருந்தது, இந்த மேல நிறைய பாதி தண்ணி வச்சிருந்தாருல, இதுதான் ஜலப்பிரளயத்தப்போ ஃபுல்லா திறந்து விட்டு அவ்வளவு வந்தது. இதுக்கப்புறம் தான் சூரியனோட புற ஊதா கதிர்கள் வந்து டைரக்டா பூமியை அஃபெக்ட் பண்ண, அதாவது கீழே இருக்கிற தண்ணி மேல இருக்கிற தண்ணி இப்ப ரெண்டு பங்கா பிடிச்சாச்சு. இது வந்து இதோட 2வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகுது. 3வது நாள் என்ன நடக்கு அப்படின்னா, இப்போ தண்ணியை பிரிச்சாச்சு. இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட்டடா தண்ணியா இருந்த ஒரு ஓசோன் படலத்துல ஒரு பாதியை மேல கொண்டு போயாச்சு, மீதியை கீழே இருக்காரு. இப்போ தேவன் பூமியை பார்க்காரு, என்ன பூமி ஃபுல்லாவே இவ்வளவு தண்ணியா இருக்குது அப்படின்னு சொல்லி பூமி தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துல சேரவும் வெட்டாந்திர உண்டாக கடவுதும். ஃபர்ஸ்ட் டைம் பூமி ஃபுல்லா மேல எல்லா இடத்துலயும் இருந்தது வந்து ஃபுல்லி கேப்சர்டு தண்ணி மட்டும்தான், ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தது தண்ணி மட்டும்தான். தேவன் தான் 3வது நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, வெட்டாந்திரை உண்டாக கடவுதுன்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சேரவும் வெட்டாந்திரை உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி முதல்ல 3வது நாள் தான் பூமியில தர அப்படிங்கிறது ஒன்னே தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பூமி தர தெரியல. பூமியை வந்து கவர் பண்ணியிருந்தது எது அப்படின்னா ஃபுல்லா தண்ணி தான். இப்ப சேர்ந்த தண்ணி எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல சேர கடவுதுன்னு சொல்லி அந்த சேர்ந்த தண்ணி எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா சமுத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறார்.
இந்த வெட்டாந்தரையா இருக்குல்ல இந்த லேண்ட், இது இந்த நம்ம நார்மலா நடக்கிறோம்ல இந்த லேண்ட், இந்த மண்டரை, இதுக்கு பேர் வந்து பூமி அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. இதுதான் 3வது நாளோட கிரியேஷன். இதோட முடியல. இப்போ பூமியில தரை தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த தரை தெரிஞ்ச இடத்துல இது வெறும் தரையா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. நீங்களே பாருங்க, நார்மலா ஒரு வெட்டாந்தரைக்கும் ஒரு புல்லு முளைச்சிருக்கிற செடிக்கும் எவ்வளவு அழகா இருக்கும். தேவன் பாக்குறாரு. சேம் த டே வெட்டாந்தரை உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் பாக்குறாரு இது என்ன எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா வகையான பூமி அதாவது வெட்டாந்தரை வெறும் மண்ணை பார்த்து தான் பேசுறாரு. தேவனுடைய விஷயமே அவர் எதை பார்த்து பேசுறாரோ அது நடக்கும். ஏன்னா அடுத்தடுத்த கிரியேஷன்ல நடக்கும். இப்போ பூமியை பார்த்து பேசுறாரு. பூமியானது தங்கள் ஜாதிகளின்படியும் தங்கள் விருட்சங்களை கொடுக்கிற புல் பூண்டுகளையும் சகலவித விருட்சங்களையும் கொடுக்கிற கனிதர் மரங்கள் எல்லாமே விதையோட தான், ஃபுல் சீடு தான், விதையை தருகிற நிறைய விஷயங்களை முளைப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த விஷயங்களை முளைப்பிக்க கிடையாது. ஏன்னா வெட்டாந்தரையை பார்த்தாச்சு, வெட்டாந்தரையை பார்க்க நல்லா இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்போ வெட்டாந்தரை பார்க்க ஒரு பசுமையா இருந்தா நல்லா இருக்கும். அப்போ பல வகையான எல்லா வகையான செடிகளும் தாவரங்கள் புல் பூண்டுகள் எல்லாத்தையும் முளைக்கும்படி தேவன் இந்த 3வது நாள்ல கட்டளையிடுறாரு. இதோட 3வது நாள் முடியுது. இப்போ அடுத்தது டே 4ல என்ன நடக்குன்னா, இப்பதான் தேவன் சூரியனையும் சந்திரனையும் பகலையால பெரிய சுடரும் இறைவையால சிறிய சுடரும் சொல்லி 2 மகத்தான சுடர்களை உருவாக்குறாரு டே 4ல. டே 1ல பூமி உருவாயிட்டு, ஆனா சூரியன் உருவாகிறது டே 4ல தான். இப்போ இதுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாரு. இது எதுக்கு உருவாக்கணும் அவரே சொல்றாரு. எதுக்கு உருவாக்குறாரு அப்படின்னா, நாட்களையும் நேரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் பிறப்பிக்கிறதுக்கு. ஏன் ஒரு சுடரை உருவாக்கியிருக்கலாம்ல, ஒரு சுடர் இருந்தா போதுமே அப்படின்னா, பகலுக்கு ஒரு சுடர் இரலுக்கு ஒரு சுடர். இது வந்து இந்த நாட்கள் நேரங்கள், இந்த அதாவது விதைப்பும் அறுப்பும் காலமும் மாரிக்காலம் மழைக்காலம் இது எல்லாமே தெரிய வைக்கிறதுக்காக. இப்போ நிறைய நீங்க இந்துக்கள் பாத்தீங்கன்னா, எனக்கு அதை பத்தி அவேர்னஸ் இல்லை, ஆனா சொல்லுவாங்க இந்த காலத்துல இப்படி பிறந்திருந்தா அந்த டைம் அப்படிம்பாங்க. அவங்க எல்லாமே கணிக்கிறது என்னன்னா, இந்த ஸ்டார்ஸ், இந்த சூரியன், இதோட இந்த கிரக அமைப்புகளை பத்தி தான் கணிப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. கிரியேஷன்ல 4th டேல இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் படைக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சூரியன் சந்திரங்கள் நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டதற்கான காரணம் நாட்களையும் நேரங்களையும் குறிப்பதற்கு. இந்த டைம் இந்த இது தெரியணும் அப்படிங்கிறக்க ஒரு குறிப்புக்காக தான் இது உருவாக்கப்பட்டுச்சு. அது நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கப்படுறதில்லை. ஏன்னா இதெல்லாம் உருவாக்கப்பட்டு கடைசியில் 6வது நாள் எல்லாமே உருவாக்கி முடிச்சுட்டு, ஆஹா இப்பதான் பூமி அழகா இருக்கு, இவ்வளவு அழகா இருந்தது. டே 5ல என்ன நடக்கு அப்படின்னா, தண்ணியை பார்த்து சொல்றாரு. தண்ணியானது திரளான, அதாவது ஆல் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ், முதல்ல பறவைகள், நீர்வாழும் ஜந்துக்கள், இதுகளை எல்லாம் நீரானது, கடலை பார்த்து சொல்றாரு, நீரானது திரளாக ஜனிப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்லி, நீரை பார்த்து சொல்றாரு நீ தான் ஜனிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் நீர்வாழ் ஜந்துக்கள், இந்த பறவைகள், இது எல்லாமே எதுல இருந்து உருவாச்சு அப்படின்னா இந்த நீர்ல இருந்து உருவாச்சு. மற்றபடி பூமியில வளர்கிற இந்த செடிகள் எல்லாம் டே பிஃபோர்ல அவர் அதுக்கு முன்னாடியே வந்து மண்ணை பார்த்தே பேசி மண்ணில இருந்து உருவாக்கிட்டாரு. இப்போ இதை வந்து உருவாக்குறாரு. இதை உருவாக்கிட்டு இந்த வசனத்துக்கு அடுத்த வசனமும் திரும்ப அதே தான் ஒரு வசனம் இருக்கும். என்னன்னா, திரளாய் பழுகி பெருக கடவுது அப்படின்னு இருக்கும். வசனத்துல உருவாக்கி இருப்பாரு, ஆனா கொஞ்சம் லோ அமௌண்ட் ஆஃப் இருக்கும். அப்போ இன்னும் நல்லா பழுகி பெருங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பறவையை பார்த்து தான் 5வது நாள் சொல்றாரு. நீங்கள் பழுகி பெருகி நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி பறவைகளையும் நீர்வாழ் ஜந்துக்களையும் நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, தேவன் வந்து ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு, ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் அழியாத ஒரே உயிரினம் என்னன்னா நீர்வாழ் ஜந்துக்கள் மட்டும்தான். ஏன்னா அதுகள் மட்டும்தான் தண்ணியில இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அல்ல குறையாத சொத்து அப்படிங்கிற மாதிரி எத்தனை கோடி மக்களுக்கும் மீன் வந்து கொடுக்கணும்னா, அன்னைக்கு இயேசுவும் அற்புதங்களை செஞ்சது மீன் மூலயமா தான். ஏன்னா இன்னும் வரைக்கும் அந்த மீன், அந்த ஆதி காலத்துல தேவன் உருவாக்கிய மீன்கள் இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. மற்ற நாசில் சுவாசங்கள் அவ்வளவு மாண்டு போயின இந்த ஒரு விஷயத்தை தவிர. இவர் என்ன பண்றாருன்னா, பூமியானது திரளான டொமஸ்டிக் அண்ட் வைல்டு சகல காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களையும் தங்கள் ஜாதிகளின்படி, அதாவது செட் பை செட்டா, ஒவ்வொரு செட்டா தங்களை வந்து பூமியானது திரளானது பிரிக்க கடவுது. இதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படின்னா, டொமஸ்டிக் அண்ட் ஆல் ஆஃப் எர்த், அதாவது நாட்டு மிருகங்களும் மற்ற எல்லா மிருகங்களும் இருக்கு. ஒரு சில நம்மளுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனை பொறுத்தளவு நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்கள்னு சொல்லி 2 விதமான டிரான்ஸ்லேஷன்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஹீப்ரோட ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா,
டொமஸ்டிக் நாட்டு மிருகங்களும் மற்ற எல்லா மிருகங்களையும் பூமியானது திரளாக பிறப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 6ஆம் நாளோட முற்பகுதியில வந்து அவ்வளவு விலங்குகள் எல்லாமே படைக்கப்பட்டுருச்சு. எல்லாமே படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறாரு எல்லாமே இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு சூப்பர்வைசரா, இது ஒரு கண்காணியா, இதெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு மனுஷன் வேணுமே அப்படின்னு சொல்லி சேம் டேல மனுஷனை உருவாக்குறாரு. சேம் டேல இப்போ வந்து 1வது நாள்ல உருவாக்கும் போது என்ன சொன்னாரு? மண்ணை பார்த்து பூமியானது திரளான இதை ஜெனிப்பிக்க கடவுள்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் என்ன சொல்லிட்டாரு? கடலை பார்த்து ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுள்னு சொன்னாரு. திரும்பியும் பூமியை பார்த்து சகல நாட்டு மிருகங்களையும் பிறப்பிக்க கடவுள்னு சொல்லிட்டு 6ஆம் நாள்ல மனுஷன் உருவாக்கும் போது தன்னை பார்த்தே பேசுறாரு. நம்மளுடைய சாலின்படி, நம்மளுடைய ரூபத்தின்படி நம்மளை போல மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி நம்மளை போலவே, அதாவது குட்டி கடவுளா. இந்த பூமியில அவன் தான் கடவுள். எனக்கு தெரிஞ்சு கடவுள் இருக்கிறாரு, ஆனா இந்த பூமிக்கு அவன் தான் கடவுள். அந்த அளவுக்கு வந்து கடவுள் வந்து மனுஷனை தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குறாரு. ஆணு பெண்ணும் அவனை சிருஷ்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனை கையில இந்த உலகத்தை கொடுக்குறாரு. இந்த 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இவைகள் தான் சிருஷ்டிக்கப்பட்ட பூமியின் வரலாறு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன் எண்ட் ஆகுது. அடுத்த சாப்டர் நம்ம அடுத்த விஷயங்கள்ல பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா.